வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதால் அதிர்ச்சி. புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் பல்வேறு காவல் நிலையங்களில் திடீர் ஆய்வு. விசிக தலைவர் திருமாவளவன் வழக்கு சம்பந்தமாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் தேங்கியதில் பொதுமக்கள் அவதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி இல்லாத காரணத்தினால் நோயாளிகளை கீழே படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது. இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மேலும் நோயாளிகள் அதிக அளவில் வருவதன் காரணமாக போதிய படுக்கைகள் இல்லாமல் உள்ளது. இதன் காரணமாக நோயாளிகள் அதிக அளவில் வரும்போது தரையில் பாய் விரித்து அவர்களை படுக்க வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதேபோல் படுக்கை பற்றாக்குறை காரணமாக ஒரே படுக்கையில் இரு நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் படுக்கை பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. மேலும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான படுக்கை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங் பல்வேறு காவல் நிலையங்களை ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநில காவல்துறையில் புதிய காவல்துறை தலைமை இயக்குனராக ஷாலினி சிங் பதவியேற்ற பின் ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் வடக்கு பகுதி சரகத்திற்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், மேட்டுப்பாளையம், லாஸ்பேட்டை, டி நகர், சேதராப்பேட் போக்குவரத்து காவல் வடக்கு காவல் நிலையங்களில் டிஜிபி ஆய்வு மேற்கொண்டார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு வருகை தந்த காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு காவல்துறையினர் மரியாதை செலுத்தினர். பின்னர் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காவல்துறை தலைமை இயக்குனராக பொறுப்பேற்றுள்ள ஷாலினி சிங்கை ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமம் வைத்து வரவேற்றனர். அவரும் புன்சிரிப்புடன் அதனை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காவல் நிலையத்தில் உள்ள ரெக்கார்ட் ரூம், ஆயுத அறை, குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பு அறை மற்றும் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள், சிசிடிவி கண்காணிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேற்கண்ட காவல் நிலைய கண்காணிப்பாளர்களுடன் காவல் நிலையங்களின் செயல்பாடுகள் மற்றும் தேவைகள் குறித்தும் குற்றச்செயல்களின் நிலவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை ஆய்வு செய்த போது திருப்தி அடைந்த அவர் இதனை தொடர்ந்து பின்பற்றுமாறு பாராட்டினார். மேலும் அனைத்து குற்றம் தொடர்பான பதிவுகளையும் அவ்வப்போது பதிவு செய்து வைக்க வேண்டும், எப்பொழுதும் கேட்டாலும் எடுத்துக் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வழக்கு சம்பந்தமாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரானார். புதுச்சேரியில் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பாமக பற்றி அவதூறாக பேசியதாக மதியழகன் என்பவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக திருமாவளவன் இன்று நேரில் ஆஜரானார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலித் அல்லாத பிற சமூகத்தினருக்கு எதிராக பேசியதாக, பகையை தூண்டும் வகையில் பேசியதாக தன் மீது பொய் புகார் கொடுத்து வழக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த வழக்கில் தலைமறைவானவர் என அறிவித்திருந்தார்கள். அதனால்தான் நான் நேரில் நீதிபதி முன் ஆஜராகி இவ்வழக்கை விரைந்து விசாரணை செய்து பொய் வழக்கை தள்ளுபடி செய்து தன்னை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளதாகவும், கலைஞர் நாணயம் வெளியீட்டிற்கு பின்பு திமுக விசிக இடையே விரிசல் விடாதா என்று ஏங்கி இருப்பவர்கள் வதந்தி பரப்பியிருக்கிறார்கள். விசிக அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது. தங்கள் உரிமை தொடர்பாக தாங்கள் எழுப்புகிற குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக தாங்கள் கொண்டுள்ள நிலைப்பாடு வேறு. விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் கார் பந்தயம் ஒன்று தலைநகர் சென்னையில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் ஒரு வாய்ப்பாக உள்ளது. தொழில் முதலீட்டாளர்களை தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும் பாம்பே, டெல்லி, பெங்களூரு போன்ற பெரிய நகரங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதால் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகுகின்றன. எனவே ஒரு நல்ல எண்ணத்தோடு நடத்தப்படும் போட்டி என்பதால் நீதிமன்றமும் போட்டி நடத்தலாம் என்று தீர்ப்பு அளித்துள்ளதாக நம்புகிறேன் என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கட்சி கொடியுடன் திருமாவளவன் நீதிமன்றத்திற்குள் வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் திடீரென கனமழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, கடற்கரை சாலை, லாஸ்பேட்டை, உருளையன்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது.
இதேபோன்று கிராமப்புறங்களான பாகூர், கரிக்கலாம்பாக்கம், திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தாழ்வான பகுதிகளில் ஒரு சில இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டனர். குருசுமா நகர் பத்மினி தோட்டத்தில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை குருசுமா நகர் பத்மினி தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 48ஆம் ஆண்டு திருத்தேர் பெருவிழாவையொட்டி கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கு தந்தை அந்தோணிசாமி கலந்து கொண்டு ஜெபமாலை பிரார்த்தனை செய்து கொடியேற்றி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற சிறிய தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மந்திர ஜெபம் ஓதியபடி சென்றனர். செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள அன்னையின் பெரிய தேர் ஊர்வல நிகழ்ச்சியில் ஜெபமாலை செய்து விழா நடைபெற உள்ளதாகவும், செப்டம்பர் 8ஆம் தேதி கொடி இறக்கப்படும் என்றும் ஆலய குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயம் சார்பில் பல்வேறு கிறிஸ்தவர்கள் செய்து வருகின்றனர். மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த ஐயப்பன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் கடந்த 9ஆம் தேதியன்று பெய்த கனமழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அதன்பின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் வெவ்வேறு துறைகள் மூலம் நடந்த தேடுதல் பணிக்கு பிறகு ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று ஆட்டுப்பட்டி அருகே உள்ள வாய்க்காலில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது குடும்ப வறுமையை கவனத்தில் கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி நிவாரண நிதியிலிருந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நிதியிலிருந்தும் கருணை தொகை வழங்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் உயிரிழந்த ஐயப்பன் மனைவி புவனேஸ்வரியிடம் கருணை தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் வழங்கப்படும் நிவாரண தொகை 4 லட்சத்திற்கான காசோலையையும், மொத்தம் 10 லட்சத்திற்கான காசோலையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்வின் போது மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், வருவாய் அதிகாரி அருண் ஐயாவு, வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பினர் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி மாநில அட்டவணை இன மக்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்து கடிதம் அளித்துள்ளனர். அதில் புதுச்சேரியில் உள்ள பூர்வீக ஆதி திராவிடர் மக்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்ற தலைமைச் செயலரின் 2015ஆம் ஆண்டு அரசாணை நடைமுறையில் உள்ள போது ஒரு சில அரசியல் கட்சிகள் தவறான பிரச்சாரத்தை பரப்பி வருகின்றனர். குடிபெயர்ந்த மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1964ஆம் ஆண்டு ஆதாரம் இல்லை என்றால் அவர்கள் பொது பிரிவினர் ஆவார்கள் என்பதே வலியுறுத்தப்பட்டது. தற்போது பட்டியல் சமுதாய பிரிவுகளில் 16வது பிரிவாக சேர்க்கப்பட்டுள்ள புதிரை வண்ணார் பிரிவினருக்கு 1964ஆம் ஆண்டு ஆதாரம் இல்லை என்றால் அவர்கள் குடிபெயர்ந்தவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சரவண பெருமாள் கலேதோனியன், துணைத் தலைவர்கள் நாகலிங்கம், ஆறுமுகம், ஆலோசகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கஜேந்திரன், செல்வராஜ், மகளிர் அமைப்பு தவமணி, அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் ஜான்சி ராணி, விமலா, இந்திய குடியரசுக் கட்சி சிவக்குமார், பூர்வீக பழங்குடியினர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அரங்கநாதன், பூர்வீக சமுதாய அமைப்பைச் சேர்ந்த நாகமணி, கலியபெருமாள், தினேஷ், இருதயராஜ், பார்த்த சாரதி, பஸ்தே மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 6 பேரிடம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் லட்சுமணன் சூர்யா மர்ம நபரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அந்த குரூப்பில் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என நபர் ஒருவர் பேசியதை நம்பி மர்ம நபர் அனுப்பிய லிங்கின் வழியாக 1,88,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் ஏமாந்துள்ளார். மேலும் வீமன் நகரைச் சேர்ந்தவர் மீனாட்சி. இவரை தொடர்பு கொண்ட நபர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து அதிகாரி பேசுவதாகவும், உங்களுக்கு பார்சல் வந்துள்ளது, அதற்கு அனுமதி கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதனை நம்பி அவர் 1,75,000 ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். திருக்கனூர் பகுதியைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர்
21,000 ரூபாயும், கார்த்திக் ராஜா என்பவர் 26,000 ரூபாயும், திப்புராய்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பரத் என்பவர் 11,000 ரூபாயும் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 6 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் 11ஆம் கல்வியாண்டு துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் 11ஆம் கல்வியாண்டு துவக்க விழா கிரீன் பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் ஸ்ரீதர் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக திருச்சி ஜென்னிஸ் அகாடமியின் டெக்னிக்கல் இயக்குனர் பொன் இளங்கோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன், சமையல் கலை நிகழ்ச்சி தொகுப்பாளர் செஃப் பழனிமுருகன் ஆகியோர் புதியதாக சேர்ந்த மாணவர்களுக்கு ஹோட்டல் துறையின் அனுபவங்களையும் அறிவுரைகளையும் வழங்கினர். KIT நிறுவனத்தின் நிறுவனர் கபிலன் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றி விளக்கி கூறினார். புதுவை அரசு சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் துணை முதல்வர் பூங்குழலி ஸ்ரீதர் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். துறைத் தலைவர் ஜார்ஜ் நன்றியுரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் ஹோட்டல் ஊழியர்களும் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கமலா அறக்கட்டளை சார்பில் தட்டச்சு தேர்விற்கான நுழைவுச் சீட்டுகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியில் கமலா அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து தொகுதி முழுவதும் தையல் பயிற்சி, தட்டச்சு பயிற்சி மற்றும் பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் தொகுதி முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு பயிற்சி வழங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு அரசு தட்டச்சு தேர்வுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு தேர்வு எழுதும் வரை பல்வேறு உதவிகள் செய்து வருகின்றது. இந்நிலையில் இவ்வாண்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள ஆச்சாரிய கல்லூரியில் தட்டச்சு தேர்வு நடத்தப்படுகின்றது. இதில் லாஸ்பேட்டையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இவர்களுக்கு நுழைவுச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி கமலா அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது. கமலா அறக்கட்டளையின் முதன்மைச் செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நுழைவுச் சீட்டுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் இதில் பெற்றோர்கள், தட்டச்சு பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா நகர் பகுதியில் வரசக்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது. இதனை அடுத்து 4ஆம் கால யாகசாலை பூஜையினை தொடர்ந்து பூர்ணாகுதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் கவுன்சிலரும் பொதுக்குழு உறுப்பினருமான வேலவன் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருமண விழாவில் பங்கேற்க வந்த தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு திமுகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலூர் KGS இல்ல திருமண விழா வானூர் அருகே உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. திருமண விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கோட்டக்குப்பம் ரவுண்டானாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான டாக்டர் கௌதம சிகாமணி, விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, திமுக மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ், மாவட்ட அவைத்தலைவர், மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலாளர் புஷ்பராஜ், மாவட்ட துணைச் செயலாளர் தயா, இளந்திரையன், கோட்டக்குப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி, வானூர் ஒன்றிய செயலாளர்கள் முரளி, ராஜு, மைதிலி ராஜேந்திரன், கணேசன், வானூர் மேற்கு ஒன்றிய திமுக தலைமைச் செயற்குழு உறுப்பினர் பாஸ்கரன், செல்வமணி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தினகரன், மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் தந்திராயன்குப்பம் மணி, மாவட்ட மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் வினோ பாரதி,
நகர துணைச் செயலாளர் சரவணன், பாபு என்கின்ற பக்ருதீன், நீலாவதி சரவணன், பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, திமுக வார்டு கவுன்சிலர்கள், கோட்டக்குப்பம் நகர இளைஞரணி அமைப்பாளர் வசந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் சறுக்கு பாலத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஈசிஆர் சாலையின் இருபுறமும் கட்சியினர் திரண்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு மலர் தூவி நினைவு பரிசுகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருபுவனை தொகுதியில் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், இதேபோல் சோரப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பீடு என மொத்தம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கிராம நிர்வாக அலுவலக கட்டிடங்களையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் திருபுவனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது. இவ்விழாவில் ஆட்சியர் குலோத்துங்கன், துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிட கோட்டம் 1 செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் சண்முகம், தாசில்தார் சேகர் மற்றும் ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 1 வாயிலாக 3 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் நடைபெற்று வரும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பிரம்மன் சதுக்கம் எதிரில் நடைபெற்றது. தலைவர் கந்தவேலு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார். அரசு ஊழியர்கள் சங்க மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி நகராட்சி கணேசன், பத்ரீஸ், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்க செயலாளர் செழியன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் பணியிடமாற்றம் செய்யப்பட்ட பெண் துப்புரவு பணியாளர் மீண்டும் அதே இடத்தில் பணிபுரிவதை கண்டித்தும், பாலியல் சீண்டல் நடைபெற்றதாக விசாரணை நடத்தியதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ண நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் செட்டிக்குளம் அருகில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் 32ஆம் ஆண்டு விரலில் மற்றும் தேர் உற்சவத்தினை முன்னிட்டு இவ்வாலயத்தின் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சங்கராபரணி நதிக்கரையிலிருந்து புனித நீர் திரட்டி சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து இவ்வாலயத்தின் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு இவ்வாலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மன் யானை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ரகுநாதன், ஆலய விழா குழுவினர், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6705 ரூபாய். 1 பவன் 53,640 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 900 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதால் அதிர்ச்சி. புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் பல்வேறு காவல் நிலையங்களில் திடீர் ஆய்வு. விசிக தலைவர் திருமாவளவன் வழக்கு சம்பந்தமாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் தேங்கியதில் பொதுமக்கள் அவதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.